ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜூன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு ஷார்ப்பாக பர்பிள் ஷேட் ஈவெண்ட் வந்துருச்சு. எனக்கும் அந்த ராய் ஸ்டார் ஹெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை தான் நான் ஸ்பின் பண்ணி எடுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் ஆச்சு, அப்புறம் நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ டோக்கன் ஆகும்னு பார்த்துக்கலாம். மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா 250 டோக்கன், அதே தான் ஃபீமேல் பண்டிலுக்கும் அதுவும் 250 டோக்கன் தான். அப்புறம் இந்த ஹேமேனுங்கிற பண்டில் பார்த்தீங்கன்னா 150 டோக்கன். இதில் ஏதோ அனிமேஷனோடலாம் இது கொடுத்துருக்காங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து அதில் இருக்க ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா 150 டோக்கன். அப்புறம் பேக் பேக் பார்த்தீங்கன்னா 50 டோக்கன். அப்புறம் லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டோக்கன். அப்புறம் அவதார் பேனர் ஈச் பார்த்தீங்கன்னா 20 டோக்கனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பவும் போல் நேம் சேஞ்ச் கார்டு, அப்புறம் கன்கிரேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஈவெண்ட் போய் ஸ்பின் பண்ணுவோம். நான் எந்த ஒரு ஈவெண்ட் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரிக் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் போய் அல்ட்ராவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அண்ட் பேசிக்னு போனீங்கன்னா அதில் ப்ரௌஸ் கிளியர்னு இருக்கும், அது 3 டைம் கொடுத்துட்டு அப்புறம் போய் கோல்ட் ராயலில் ஒரு ஸ்பின் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த ஈவெண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிண்டாமா அனிமே ஸ்பெஷலாக நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரிங் வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் 3 வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிக்கிறேன், அதில் கிடைக்குதான்னு பார்த்துட்டு. நான் 2 தான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன், எனக்கு 2லையும் கிடைக்கல. இப்போ கடைசியாக ஒன்று ஸ்பின் பண்ண போகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பார்ப்போம். இல்லை, எனக்கு கொடுக்கவே இல்லை. திரும்ப ஒரு 2 டோக்கன் தான் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. திரும்ப நம்ம 90 டைமண்ட்க்கு ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு இதை நம்மளோட அந்த ட்ரிக்கே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா அப்படி தான் அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 டோக்கன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக டோக்கன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப இந்த மாதிரி 3 டைம் கிளியர் கொடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை போய் கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக ஏதாவது கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பேக் பேக் கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது 3 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணுங்கள். திரும்பவும் நான் போய் இப்போ கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 1000 டைமண்ட் கிட்ட இருக்குது, அதாவது 300 டைமண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப நான் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்து இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைம் நம்ம கிளியர் கேட்ச் கொடுக்குறது நான் காட்ட வேணாம் தான் அந்த கிளிப்லாம் நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ அது லென்த்தாக போகும், இதை ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு கிளிப்பும் கட் பண்ணிடுறேன். நான் நடுவில் வேறு எதுவும் பண்ணுறதில்ல. இந்த 3 டைம் கிளியர் கேட்ச் கொடுக்குறது, அப்புறம் ஒரு டைம் கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ணுறது தான் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு 90 டைமண்ட்க்கு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 5 டோக்கன் கிளிக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 டோக்கன் மேலே தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 70 டோக்கன் இருக்குது. திரும்ப நான் அப்படியே 90 டைமண்ட்க்கு ஒரு ஸ்பின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 10க்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் போய் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நம்ம ஸ்பின் பண்ணுவோம். திரும்ப அதே மாதிரி செட்டிங்ஸ்க்கு போய் அக்கௌண்ட் அண்ட் பேசிக்ஸ்க்கு போய் நம்ம 3 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப போய் நம்ம கோல்ட் ராயலில் ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம், நமக்கு டோக்கன் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 9 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் நம்ம போய் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வருவோம். இப்போ 3 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. நம்ம ஒரு டைம் கோல்ட் ராயலில் போய் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ என்கிட்ட 770 டைமண்ட் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் எனக்கு போச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பண்டில் கொடுக்கல. அதே மாதிரி டோக்கன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 89 தான் இருக்குது. இப்போ மாற்றி 2த்தையும் கிருட்டுன்னு தட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணுவோம். இப்போ ஸ்பின் பண்ணி பார்த்தா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் தான் வந்திருக்கு. என்னடா இவ்வளோ மோசமாக எனக்கு கொடுக்குறீங்க? எனக்கு இருக்க லக்குக்கு பண்டில்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் டோக்கன் வழியாக நம்ம வாங்க முடியும். அட்லீஸ்ட் எனக்கு அந்த பேக் பேக்காச்சே கிடைக்கும். திரும்ப நமக்கு அந்த பேக் பேக்கே கிடைச்சா கூட நமக்கு அந்த டோக்கனை திரும்ப கொடுத்துருவாங்க. ஒரு 20 to 25 டோக்கன் திரும்ப நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ட்ரிக் நான் ரொம்ப நம்புகிறேன். நான் எந்த ஈவெண்ட் பண்ணாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ திரும்ப நம்ம 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு. இப்போ எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் 1 தான் பார்த்துட்ருக்கேங்க. இப்போ 9 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கரீனா ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேலே நான் இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கான். 8 டோக்கன் தான் எனக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப மோசம் பண்ணுறான். திரும்ப போய் நான் 3 டைம் கிளாட்ச் கிளியர் கொடுத்துக்கிறேன். அது என்னமோ எனக்கு மனசில் இருக்குது, 3 டைம் கொடுத்துட்டு நம்ம கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ணால் தான் கிடைக்குங்கிற மாதிரி. இப்போ திரும்பவும் நம்ம 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். எல்லாமே 2 தான் வருது. ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப நமக்கு அந்த லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு டைமில் 2 டைம் ஆச்சு கிளிக் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட கண்டிப்பாக நம்ம 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திரும்ப நான் 3 டைம் போய் கிளியர் கேட்ச் கொடுத்துட்றேன். ஏன்னா ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டா திரும்ப அடுத்த டைம் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கம்மி டோக்கன் தான் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி நம்ம போய் கோல்ட் ராயில் ஒரு டைம் ஸ்பின் பண்ணிப்போம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப இது செலவாகுது, ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. இதில் 4 பண்டில் இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாச்சு கொடுத்தா நமக்கு மனசு இதாகிடும். நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஒரு டைமண்டுமே கொடுக்கலன்னா, ஒரு பண்டிலுமே கொடுக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்றானுங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப போய் கிளியர் கேட்சே குடுத்துட்ருக்கேன். 3 டைம் குடுத்துட்டு திரும்ப கோல்ட் ராயில்ல ஸ்பின் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நான் 1000 டைமண்ட்க்கும் திரும்ப நான் ஒரு மந்த்லி வேற போட்டிருப்பேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் பண்ணிட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 200 சம்திங் டைமண்ட் தான் என்கிட்ட இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1100 டைமண்ட் எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 150 டோக்கன் கிட்ட தான் இருக்குது. இந்த டைம் 9 டோக்கன் கிட்ட தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு டைம் நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போவும் வந்து 9 டோக்கன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா நான் கேட்ச் கிளியர் கொடுத்துட்டு ஒரு டைம் கோல்ட் ராயில்ல ஸ்பின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு மனசே இல்லை சத்தியமா. இப்போ என்கிட்ட இருந்த 1300 டைமண்டும் காலி ஆயிடுச்சு. திரும்ப நான் போய் ஒரு மந்த்லி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு சத்தியமாக இந்த பண்டில் எடுக்க விருப்பம் இல்லாத மாதிரி எனக்கு மாறிடுச்சு. என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் இவ்வளோ வந்து செலவாகுமான்னு. ஸோ போட்டுட்டு வந்து நான் ஒரு ஸ்பின்னையும் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் ஸ்பின் பண்ணிட்டு வந்து தான் இதில் நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பின் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேக் பேக் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட கரெக்டாக 220 டோக்கன் இருக்குது. இன்னும் எனக்கு வந்து 30 டோக்கன் தான் வேணும். என்கிட்ட 700 டைமண்ட் தான் இப்போ மிச்சம் இருக்குது. இப்போ எனக்கு பண்டிலாகவே கொடுத்துட்டா நான் அந்த ஃபீமேல் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி திரும்ப வந்து 3 டைம் கேட்ச் கிளியர் கொடுத்துட்டு ஒரு டைம் கோல்ட் ராயில்ல ஸ்பின் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் வச்சு தான் எப்போவுமே விளையாடுவேன். இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட மேல் காஸ்ட்யூம் வச்சு விளையாண்டது இல்லை. ஆனால் இந்த ராய்ஸ்டார் ஹெட்டுங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தால் நம்ம ஒரு டைம் ஆச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்பின் பண்ணி பார்த்தா இருக்கிறதுலே மோசமாக 5 டோக்கன் தான் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ திரும்பவும் நம்ம ஒரு டைம் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 8 டோக்கன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் நமக்கு இது பத்தாது. இப்போ திரும்ப போய் நான் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு திரும்ப கோல்ட் ராயில்ல ஸ்பின் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் சார்ஜ் வேறு சுத்தமாக இல்லை. இப்போ ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு என்ன லூட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. 15 டோக்கன் வந்துருச்சு. இப்போ என்கிட்ட 255 டோக்கன் இருக்குது. இப்போ டோட்டலாக அப்போ நான் வந்து 1300 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1800 டைமண்ட் எனக்கு ஆகியிருக்கு இந்த ஒரு பண்டில் எடுக்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் உங்களுக்கு வேறு ட்ரிக் ஷார்ட்ஸில் போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் கொடுத்து எப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு வேறு எனக்கு தெரியல. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 20K சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த வீடியோ அப்படியே உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஸ்பின் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.